LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சக்கத்துள்ள அப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் என்னன்னா, லோ பாலி கார்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். நான் citytrader.com வந்து லோ பாலி கார்ஸ்லாம் செஞ்சு போட்டுட்ருக்கேன். ஸோ அது மாதிரி நான் இப்போ கொஞ்சம் கார்ஸ் லோ பாலி சிட்டிட்ரேடில் மாடல் செஞ்சு போட்டுருக்கேன். அதில் வந்து இப்போ லோ பாலி கார்ஸ் வந்து செஞ்சு போடலான்னு இருக்கேன். அதில் வந்து நான் அந்த கார்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ இது பாருங்க, அந்த மஸ்டாங் இருக்குல்ல, ஃபோர்ட் மஸ்டாங்கு. ஸோ மஸ்டாங் 2015 அந்த மாடல் கார் இது நான் செஞ்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இதே கார் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ மாடல் ஒன்று தான் செஞ்சேன், டெக்ஸ்சர் வந்து நிறைய கலரில் செஞ்சுருக்கேன். ஸோ இதை பாருங்கள், ஸோ இது மாதிரி நம்ம லோ பாலி கார்ஸ் வந்து எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் இந்த டுட்டோரியலில். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி இந்த இதுவும் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாடல் இது வந்து கோர்வெட் ஸ்டிங்ரே, செவ்ரோலெட் கோர்வெட் ஸ்டிங்ரே, இந்த கார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு புது கார் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இப்போ ஆடி A3 இந்த கார் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த காரோட மாடல் நம்ம வந்து செய்யலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் இதோட ப்ளூ பிரிண்ட் வந்து நெட்டில் கிடைக்கும். A3யோட ப்ளூ பிரிண்ட், அதாவது ப்ளூ பிரிண்ட்ங்கிறது சைடு வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, எல்லா வியூ இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நாம் இதில் லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த கியூப் இருக்கட்டும். ஒரு புது கலெக்ஷன் ஒன்று ரெடி பண்ணுவோம். இதில் வந்து ரெஃபரன்ஸ் கலெக்ஷன் ரெடி பண்ணி இம்போர்ட் இமேஜஸ் பிளேன் போங்க. லோ பாலி ஆடி A3. ஸோ அந்த இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் வச்சு மெட்டீரியல் வியூவில் வந்து ஸோ கரெக்டாக இந்த இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் 2 வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூவை கரெக்டாக அந்த மிடில் கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ கரெக்டாக நான் மிடில் வச்சிடறேன் இப்படி. ஸோ இதை வச்சு நம்ம இதை இமேஜ் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் ஒரு சில மாடல் வந்து இமேஜ் ரெஃபரன்ஸே வைக்க மாட்டேங்க அப்படின்னு. கிடைச்சா வச்சுப்பேன், கிடைக்கலாம் வைக்க முடியாது, அவ்வளோதான். அதனால தான் லோ பாலி ஆடி A3. ஓகே, இதை வந்து நான் ஃப்ரண்ட் வியூன்னு வச்சுக்கிறேன், ஃப்ரண்ட்டு. ஸோ இப்போ சைடுக்கு வந்து என்ன பண்ண போனால் அப்படியே ஷிஃப்ட் D கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து சைடுன்னு வச்சுக்கிறேன். இப்போ அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது தள்ளி வந்துருக்குல்ல, இது நான் 0 வைக்கணும் ஃபஸ்ட்டு. எக்ஸில் 0 இருக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜை அப்படியே மேலே தூக்கி வைக்கணும் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் வியூ வேணுங்களா? ஸோ டாப் வியூ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், டாப் வியூ வச்சுக்கிறேன். ஸோ டாப் வியூ என்ன பண்ணலாம்னா ரொட்டேட்டு ஒய் 90 டிகிரி. அப்புறம் டாப் வியூவில் வந்துட்டு ஸோ இது அப்படியே மறுபடியும் கரெக்டாக அந்த சென்டரில் கொண்டு வச்சிடணும். ஓகே, இப்போ பாருங்க, நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வியூலாம் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட கியூப் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இந்த கியூபை தான் நம்ம காரை வடிவமைக்க போகிறோம். ஓகே ஃபைன். நம்ம இந்த கியூபை வந்து நம்ம வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். எடிட் மோடுக்கு போகிறோம், ஒரு லூப் போடுறோம், ஃப்ரண்ட் வியூவில் வச்சு ஒரு லூப் போடுறோம், லூப் கட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா, வழக்கம் போல். இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம ஒரு சைடு அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து மிரர் மாடிஃபையர் போட்டுருவோம், கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கிளிப்பிங் எனேபிள் பண்ணியாச்சு, வேறு இது எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கியூப் வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆடி A3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இதில் வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து விசிபிலிட்டி வியூ போர்ட் டிஸ்பிளேல வயர்னு கொடுத்துருவோம்.
ஸோ இப்போ நம்ம மாடிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்படியே மாடிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ இதையும் எனேபிள் பண்ணி வச்சுங்க, அப்படின்னா அந்த சைடில் உள்ளது விசிபிலிட்டி இருக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சமாக மாடிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா லோ பாலி, அதாவது லோ பாலிங்கிறது நமக்கு கம்மியான பாலி ஃபேஸ் கவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு கட்டை ஏற்படுத்தி விட்டுருவோம். இங்கே ஒரு லூப் கட் ஏற்படுத்துவோம். இந்த லூப் கட் அப்புறம் ஏற்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாம இங்கே ஒரு லூப் கட்டு. ஸோ கொஞ்சம் பாலி கவுண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவையில்லாத சில பாலி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதை நம்ம வந்து பின்னாடி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு லூப் கட் ஏற்படுத்தி விடுறேன். எஸ் இருக்கும். ஓகே, இந்த இதை இப்போ இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நான் ஏன் மெதுவாக பேசிக்கிறேன்னு என் பக்கத்தில் என் குழந்தை தூங்கிட்டு இருக்கோன்னு, அதனால தான் ஸ்லோவாக பேசிக்கிட்டீங்கன்னா முடிச்சுக்குவான். ஓகே, இப்போ இதை வந்து இங்கே இன்னொரு லூப் கட் ஏற்படுத்திக்குவோம். இப்போ சைடு வியூ வந்துக்கும். சைடு வியூவில் வந்துட்டு சாரி ஃப்ரண்ட் வியூ அது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு லூப் கட் ஏற்படுத்துவோம். இப்போ இதை வந்து மேலே இப்படி ஏற்றிக்கும், மேலே இப்படி ஏற்றிக்கும். சாலிட் வியூ சில சமயங்கள் இப்படி மாற்றி மாற்றி தான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த மேல் பகுதி இருக்குல்ல, இந்த மேல் பகுதியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 2 கட்டி ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அது எதுக்குன்னா அந்த கீழே அந்த டயர் இருக்குல்ல, அந்த மட்காடு அது செய்யறதுக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 9 செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீம் வந்து லூப் கட் ஓப்பன் பண்ணி 9 செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே உள்ள இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். இப்போ இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டோம்னா
இப்போ இந்த டாப் வியூக்கு வந்துட்டு அதுக்கு வரதுக்கு வந்து நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்ட்ரோல் ஆர் கூட லூப் கட் ஏற்படுத்தினேன். எப்படி SC0 எப்படி கொண்டு வந்துக்கலாம், லூப் கட் ஏற்படுத்திக்கோங்க. ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஸோ இப்போ பாருங்க நம்மளோட ஷேப் வந்து ரெடி ஆகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி பின் பக்கமும் நம்ம பண்ணணும். ஓகே, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது. கொஞ்சமாக நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை. ஓகே, இப்போ சைடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே இந்த உட்காந்துருக்கிற இடத்த ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபேஸ் செலக்ஷன் வந்து மேல் ஃபேஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணலாம். கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்படியே மேலே SZ0 கொடுத்தாச்சா. இப்போ இந்த ஃப்ரண்ட் கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி அப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வாங்க. ஓகே, இன்னும் தப்பா பண்ணிட்டு போல இருக்க. நான் நடுவில் கொஞ்சம் பகுதி நான் செலக்ட் பண்ணுறேன். நான் தான் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ இந்த இதையும் செலக்ட் பண்ணணும். நான் தப்பாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கொண்டு வருவோம். அடுத்து இந்த பகுதி ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இது கொண்டு வந்துப்போம். ஓகே, இப்போ இந்த பின்னாடி உள்ள சைடை வந்து நம்ம சரி பண்ணுவோம். இதை இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலாம். அப்புறம் இன்னொரு கண்ட்ரோலர் இங்கே போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் டிசைட் பண்ணி வச்சு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ண வேண்டியதான் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க.
டாப் லெவலுக்கு வந்து டாப் வியூவில் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாலிட் வியூவில் வந்து கீழே உள்ளதெல்லாம் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. கண்ட்ரோல் சவுண்ட் கொடுத்து பாட்டம் வியூவில் வந்து இந்த ஃபேஸை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ டாப்ல இருந்து வந்து இப்போ நம்ம இதை சரி பண்ணலாம். ஸோ ஆயிட்டா இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பேசிக் ஷேப்லாம் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்பா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கிற ஷேப்பை வச்சு நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சரிப்படுத்த வேண்டியதான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஷேப்பை வந்து இந்த ஷேப்பை அப்படியே ரவுண்டாக கொண்டு வாங்க. அப்படி இதெல்லாம் முழுக்க முழுக்க நம்மளோட இருக்கிற ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மிச்ச ஃபேஸ் அப்படியே அடிச்சு கடாசிடலாம். இந்த பக்கம் வாங்க. இதையும் அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் அந்த இது கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, காரோட அந்த டயர் வரணும் அந்த ஏரியா வந்து ப்ராப்பர் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் சரி பண்ணணும். அது என்னன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே ஸோ அந்த ஆக்சுவல் காரோட படம் என்கிட்ட இருக்கு. இதுதான் அது. பார்க்கணும் எப்படி இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்க்கணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம். இப்போ இந்த விண்டோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, அது ரொம்ப சிம்பிள் தான். காரோட ஃபோட்டோ இருக்கு. இந்த அப்படியே தப்பு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்படி கொண்டு வந்தாச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் இந்த எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, பரவாயில்லை. நெக்ஸ்ட் இந்த ஜன்னல் பண்ணணும். அதுக்கு நார்மல் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்.
ஓகே, இது செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பின்னாடி உள்ள விண்டோ பண்ணோம்ல, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ரீஷேப் பண்ணணும். ஸோ பின்னாடி வளைஞ்சு வருது அப்படிதானே, ஸோ அதுக்கு நம்ம வளைச்சிருவோம். இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டிசால்வ் வெஜஸ் கொடுத்துடலாம், டிசால்வ் வெஜஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து நாம நார்மல், ஸோ நார்மல் வச்சா கரெக்டான ஆங்கிளில் அந்த மூவ் பண்ணிக்கலாம், அதனால தான் நார்மல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து நான் ஓகே, இப்போ காரோட சைடு விண்டோ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த காரில் வேறு என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டை பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ ஃப்ரண்ட் கண்ணாடி எப்போ செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து மறுபடியும் உள்ள கொண்டு போயிடலாம். கொடுத்து உள்ள கொண்டு போயிடலாம். இப்போ காரோட ஃப்ரண்ட் இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது விசிபிலிட்டி, இது ஆம்பியன்ட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வேற என்ன இருக்கு, ஃப்ரண்ட் சைடு, அதுக்கு ஃப்ரண்டோட அந்த இந்த பகுதி இந்த லைட்லாம் ரெடி பண்ணுவாங்களா. வயர், இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒயர் இது பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் பேக் வியூவை வந்து நான் ஹைடு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு அச்சு கொடுத்து ஹைடு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் வச்சு இன்னொரு கட்டு ஏற்படுத்தி விட்டுட்டு ஓகே. ஸோ இந்த இதுக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உட்காந்து கொடுத்துருக்க முடியாது இப்போ, அதனால நான் வந்து இதை சும்மா அப்படியே இந்த ஷேப்லேயே நான் விட்டுறேன். உங்களுக்கு நான் சாலிட் வியூவில் காட்டுறேன். இதை ஸோ நம்ம பண்ணுறது ஜஸ்ட் லோ பாலி தான், கரெக்டு தாங்க. ஆனால் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் இதை கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நான் இதை இப்படியே நான் விட்டுறேன். கொஞ்சம் அந்த மெஷ்ஷுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு
ஸோ அந்த மெஷ்ஷுக்கு ஏற்றாப்புல சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நான் அப்படியே விடத்தான் போகிறேன். இதை நான் ரொம்ப டீட்டெயில் பண்ண போட்டுருக்கேன். நம்ம பண்ண லோ பாலி தானே, ஸோ அதனால் வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இதில். ஏன்னா செட் ஆஃப் கொஞ்சம் லோ பாலி கார் நான் பண்ணுறது செட் ஆஃப் லோ பாலி கார்ஸ். ஓகே, அது செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த லைட் பண்ணணும். லைட் செட் பண்ணதுக்கு வந்து எப்படின்னா ஸோ இந்த ரெண்டு மெஷ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதையே தான் நம்ம இதில் தான் நம்ம லைட்டில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ரெஃபரன்ஸுக்கு மட்டும் நாம அதை பார்த்துக்கலாம். இன்னொரு லூப் கட் ஏற்படுத்தி விட்டுருக்கோம் இங்கே. லூப் கட் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லூப் கட் இல்லாமல் பண்ணலாம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, வச்சு இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டுக்கிறேன். நைட் கோடு வச்சு இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரோடு கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரோடு உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ அந்த இடத்துல லைட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே ஒரு என்னமோ இருக்குது அதில் டிசைனில். ஸோ இந்த இருக்குல்ல, இதுக்கும் நம்ம வந்து அதே மாதிரி ஓகே. இப்போ இதுலேயும் வந்து இதை உள்ள கொண்டு போய்க்கலாம். ஸோ இதை இந்த மாடல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாத பாலிஸ் இருந்துச்சுன்னா வச்சிங்கன்னா அதை நம்ம வந்து டிசால்வ் பண்ணிடுவோம். டிசால்வ் கொடுத்து டிசால்வ் பண்ணிடலாம். அது எப்படி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இந்த காரோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பேக் சைடை வச்சு தான் நான் வந்து அங்கே இருக்கு. ஸோ பின்னாடி உள்ள கண்ணாடி ரெடி பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு உள்ள கொண்டு போயிடலாம். இல்லைன்னா அதை உள்ள கொண்டு போகிறதுக்கு பதிலாட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இப்படி லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ காரோட பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்து காரோட மேலே என்னமோ இப்படி இருக்குது. ஸோ அந்த செட்டப் என்ன பண்ணலாம்னா மேலே உள்ள இதை வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த மேலே இது இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ செலெக்ஷன் இது பண்ணால் மூவ் ஆகுது. ஸோ அது மேலே மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும், கீழே அஃபெக்ட் ஆகாது இல்லை. அதனால் அதை அப்படியே
லைட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுக்குவோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபேஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் SY SZ0 SX ஓகே. இப்போ காருக்கு மேலே உள்ள அந்த இது ரெடி ஆயிடுச்சு. காருக்கு மேலே உள்ள அந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டயர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பின்னாடி இந்த இதெல்லாம் இந்த செட்டப்லாம் எப்படி பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடி உள்ளது முன்னாடி உள்ள செட்டப்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டயர் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கணுங்களா. அந்த இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வளையா இருக்குது. இந்த வளையெல்லாம் இப்போ நான் போட போகிறது கிடையாது. காரணம் என்னன்னா நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா வெரி லோ பாலி தான். ஜஸ்ட் ஒரு 5000 பாலிக்குள்ளே தான் அந்த இதை முடிக்க பார்க்கணும். ஓகே, அதனால நான் வந்து அந்த நெட்டெல்லாம் நான் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக காரை மட்டும் எப்படி முடிக்கிறதுங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த இது எப்படி செய்யலாம், அந்த பேக்ல இந்த லைட்டு அதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இதே வீடியோ ஒரே வீடியோ தான் பண்ண போனால் பாட்டு தான் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். நாம என்ன பிரச்சனைனா வந்து நீங்கள் டைம் ஸ்டாம்ப் பார்ப்பீங்க, கீழே டைம் பார்ப்பீங்க. அந்த டைம் வந்து மணி இப்போ 8 ஆகும் கரெக்டாக. அது காரணம் என்னென்னா 8:23 ஆகும். அது காரணம் என்னென்னா நான் வந்து ஒரே டைமில் எடுக்கல. இந்த வீடியோ வந்து சிங்கிள் டைமில் எடுக்கல, கொஞ்சம் இடத்துல பாஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். அதனால தான் டைம் வந்து இவ்வளோ டைம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் நான் அந்த டயருக்கு நான் அந்த மட்கார்டு இருக்குல்ல, டயர் வைக்கிறது, ஸோ அது செட் பண்ணது. பேர் எனக்கு சரியாக தெரியல, நான் சும்மா மட்கார்டுன்னு சொல்கிறேன். தப்பாக இருந்ததுன்னா எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகே, ஃபைன். ஓகே, SX0 கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இதை இதே மாதிரி F கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிருவாங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக இது இந்த கார் மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7 காரு 3 லாரி இந்த மாதிரி செட்டாக செய்ய போகிறேன். செஞ்சு CityTrader.com போட போகிறேன். அதுக்கு தான் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மஸ்டாங்கும் கோர்வெட் ஸ்டிங்ரேயும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வச்சு அதில் செஞ்சுட்டேன். இப்போ அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் மாடல்ஸ்லாம் செய்ய வேண்டி இருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்க, இது எக்ஸ்ட்ரூடு எக்ஸு அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இதையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. இதையும் செலக்ட் பண்ணி எஃப் இதை செலக்ட் பண்ணி எஃப் ஃபில்லு. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுங்க. இது எஃப். அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து இப்படி கொண்டு வந்துருங்க. எக்ஸ்ல கொண்டு வாங்க. கொடுத்து இப்படி கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுங்க. கொடுத்து இப்படி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ காரோட பாட்டம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காரோட டயர் ரெடி பண்ணணுங்களா. ஸோ அந்த டயர் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் ரெடி பண்ணலாம், உள்ளே ரெடி பண்ண வேண்டாம். வெளியில் ரெடி பண்ணி உள்ளே போடலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் எடுத்தால் போதும். சிலிண்டரோட வெர்டிசஸ் வந்து 60 வச்சுருங்க. ஓகே, 60 வச்சுக்கலாம். ஸோ
ஸோ சைடு வியூவில் வந்து இதை கரெக்டாக கொண்டு ஃபிட் பண்ணிக்கலாம் சைஸுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அந்த டயரை வந்து செலக்ட் பண்ணி டயர் ஒரு சூப்பரான டயர் வந்து நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நானும் இன்னைக்கு தான் அதை என்னோட அந்த கோர்பெட் ஸ்டிங்கரேல பண்ணியிருந்தேன் அந்த டயரை. அது எப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க, இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க, மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க, மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க, இதை மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எப்படி இதை நல்ல உள்ள அப்படி கொண்டு போயிருங்க. இப்படி கொண்டு வந்துருங்க இதை. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஸோ 60 வச்சுக்கோங்களா, ஸோ 2 செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் 2 விட்டு 2 செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் 6 ஃபேஸஸை விடுங்க. 1 2 3 4 5 6. அதே மாதிரி 2 செலக்ட் பண்ணுங்க, 2 ஃபேஸ் விட்டுட்டு 2 செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் 1 2 3 4 5 6 6 விட்டுட்டு 2 செலக்ட் பண்ணுங்க, 2 செலக்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 இங்க 2 செலக்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க, இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுட்டு இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு எஸ், அதுக்கப்புறம் அப்படியே உள் பக்கமா வச்சிருங்க. ஓகே, அப்புறம் இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. இப்படி ஸோ இந்த இதெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு GX இப்படி பண்ணி விடுங்க. பண்ணிட்டீங்கன்னா டயர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். பின்பகுதி நான் மறந்துட்டேன். பின்னாடி என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. சாரி, Ctrl B கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெவல் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ டயர் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த டயரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கர்சர் டு சில 3D கர்சர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு முதல்ல வந்து நான் இந்த பின்னாடி செட்டப்பை நான் மறந்துட்டேன். இதில் வந்து நான் ஒரு கண்ட்ரோல் லூப் கட் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லைட் செட் பண்ணுறேன். ஸோ லைட் செட் பண்ணுறது ஈஸி தான். இந்த இடத்துல ஒரு லூப் கட் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபேஸையும் செட் பண்ணிட்டு அப்படியே இன்க்ளூட் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே, இப்போ லைட் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதில் வந்து டெக்ஸ்சர் ரெடி பண்ணுறதோ எதுவுமே நான் காட்ட போகிறது இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு லோ குவாலிட்டி மாடல் தானே. ஸோ டெக்ஸ்சர் காட்டுறது வந்து நான் ஆல்ரெடி நிறைய என்னோட 3D மாடல் டியூட்டோரியல் டெக்ஸ்சர்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால இதில் நான் வந்து காட்ட போகிறது கிடையாது. ஓகே, யூவி அன்ராப் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து டயரை நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். 3D கர்சர் எடுத்துக்கேன். 3D கர்சர் எடுத்துட்டு
ஷிஃப்ட் எஸ் கொடுத்துட்டு கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் கொடுங்க. கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் கொடுங்க. கொடுத்துட்டு டயரை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து S(x-1). அப்புறம் இந்த 2 டயரையும் அப்படியே காப்பி பண்ணுங்க. மீடியன் பாயிண்ட் எடுத்துட்டு கரெக்டா அப்படி இந்த இடத்துல காப்பி பண்ணி வச்சிருங்க. இப்படி கரெக்டா அந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணி சும்மா அப்படி காப்பி பண்ணி வச்சிருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் அவசரமா பண்ணதுனால லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் டயர் சைஸ் நான் சின்னது படுத்துறேன். இப்போ அது என்ன இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. S ஷிஃப்ட் எக்ஸ் அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இப்போ சரியாயிடுச்சு. ஸோ இதுதான் லோ பாலி ஆடி A3 காரு. ஸோ இதில் டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெக்ஸ்டர் ரெடி பண்ணுறதுலாம் வந்து நான் எதுவும் ரெடி பண்ணலை. ஜஸ்ட் கார் டுட்டோரியல் மட்டும் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்புறம் என்னன்னா இந்த 4 டயரை செலக்ட் பண்ணிட்டு 4 டயரையும் செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் அந்த இது இருக்குல்ல கார், அதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் P கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதுதான் பேரண்ட் ஆகும். ஸோ இது எங்கெல்லாம் போகுதோ அது அங்கெல்லாம் அந்த டயரும் மூவ் ஆகும். அந்த மாதிரி ஓகே பேரண்ட் பண்ணிருங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய கார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கார் மாடல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆடி, அப்புறம் ஷெவ்ரோலெட், ஸ்டிங்ரே, அதுக்கப்புறம் இந்த மஸ்டாங் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிஜி ட்ரேடுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல ஒன் ஆஃப் த கார் தான் இதுவும். ஸோ அடுத்த ஒரு நல்ல டுட்டோரியல் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் ஓவியம் சகத்துல்லா அப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய டுட்டோரியல் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.